சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சேது வந்துட்டு அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பத்தா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, அவ கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு. இதுக்காகத்தான் நீ இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்துனியா? நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ பண்ணின வேலைக்கு உன்னெல்லாம் என்ன பண்ணனே தெரியல. உன் மேலே நான் எம்புட்டு பெரிய மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபப்பட்டு சொல்லவும், டேய் சேது, அப்படி என்னடா என் மேலே மரியாதை வச்சுருந்த? பொல்லாத மரியாதை. அப்படி நீ மரியாதை வச்சுருந்தாதான் இந்நேரம் நீ தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கணுமே. நான் உன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நீ தான் என் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்கலையே. என் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்க. சரி சேது, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்காக தமிழ்ச்செல்வியை நீ மனசார ஏற்றுக்கிடவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி என்னடா அவள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இங்கே பாரு அப்பத்தா, அவள் என்ன பண்ணுனான்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உனக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இருக்கு அப்படின்னு சேது சொல்லவும், சொல்லுடா, அப்படி என்னடா பெரிய பொல்லாத விஷயம், சொல்லுடா பார்ப்போம் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இங்கே பாரு அப்பத்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவளோட வயிற்றில் வளர குழந்தை என்னோடது கிடையாதுன்னு. அப்புறமும் மறுபடியும் எதுக்காக அவ கூட போய் என்னை சேர்ந்து வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி வாழ்கிறதுக்கு நான் ஒன்றும் மானம் கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சேது சொன்னதை கேட்டு அப்பத்தாவுக்கு கோபம் வந்து சேதுவை ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்துடுறாங்க. டேய், நீ ஈஸியாக சொல்லிடுவடா, ஏன்னா நீ ஒரு ஆம்பளை. இத்தனை பேர் மத்தியில் அவள் வயிற்றில் வளர குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நீ எதை வச்சுடா அப்படி சொல்கிற? அவள் வயிற்றில் வளர குழந்தை உன்னோடது இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், இங்கே பாரு அப்பத்தா, அவள் கர்ப்பமாக இருக்கான்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தால, அப்போ அவகிட்ட நெருங்கிறதுக்கு நான் பார்க்கும்போது நீ என்கிட்ட சொன்னில்ல, 2 பேரும் நெருங்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்குனா அது குழந்தைக்கு ஆபத்துன்னு. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் அவள் மேலே என்னோட கை விரல் கூட பட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி கர்ப்பமானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சேது கேட்கவும், இங்கே தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும், நிறுத்துங்க. நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்திருக்காது. நீங்கள் எப்படி என்னோட குழந்தை மேலே சந்தேகப்படுவீங்க? சை, நீங்கள்லாம் ஒரு மனுஷனா? அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, என் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் இப்போ தெளிவாக இருக்கும்போது கூட அதே வார்த்தையை தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களோட வாரிசு தான் என்னோட வயிற்றில் வளருதுன்னு நான் நிரூபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், ஏய் எங்கடி, நிரூபிச்சு காட்டு பார்ப்போம். என் கை உன் மேலே பட்டுதா? சொல்லுடி, சொல்லு அப்படின்னு சேது சொல்லவும், இங்கே பாருங்க, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களும் நானும் காட்டில் ஒன்று சேர்ந்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், என்னடி சொல்கிற? எப்போ நம்ம காட்டுக்குள்ளே போனோம்? நான் எப்போ உன்னை தொட்டேன் அப்படின்னு சேது கேட்கவும், காட்டுச்சி அம்மன் கிட்ட உங்களுக்கு உங்கள் அம்மாவே வந்து குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே போய் அந்த மந்திரப்பூவை எடுக்கிறதுக்காக போனீங்க. அந்த காட்டுக்குள்ளே மந்திரப்பூ கிடைக்காததுனால யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் யார்கிட்டையும் சொல்லாமல் நானும் உங்களை தேடி காட்டுக்குள்ளே வந்தேன். வந்தப்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் பழத்தையும் பறித்து கொடுத்தீங்க. நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம். போதுமா? எல்லார் முன்னாடியும் எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை எல்லாத்தையும் இப்படி எல்லார் முன்னாடியும் என்ன சொல்ல வச்சிட்டீங்க. ஏன்னா நீங்கள் என் குழந்தை மேலே சந்தேகப்பட்டிருக்கீங்க. என் குழந்தை இந்த வீட்டு வாரிசு, அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இப்போ எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தை பற்றி எல்லார் முன்னாடியும் சொல்லவும், அதை கேட்டதும் சேதுவுக்கு அதிர்ச்சியாகுது. உடனே அப்பத்தா வந்துட்டு, டேய் பாத்தியாடா, உன் பொண்டாட்டி பத்தினிடா, அவளை போய் நீ சந்தேகப்பட்டுட்டியே, சே, உன்னை எல்லாம் என் பேரன்னு சொல்லிக்கிட்டதுக்கே வெக்கமாக இருக்குது. அம்மாடி தமிழ்ச்செல்வி, அவன் தான் ஏதோ உன் மேலே சந்தேகப்பட்டு பேசிட்டான்.
தயவு செஞ்சு நீ சேது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க பாருங்க அம்மாச்சி, இவ்வளவு நேரம் என் குழந்தை மேலே சந்தேகப்பட்டு பேசுனதுனால தான் நான் எல்லார் முன்னாடியும் சொன்னேன். இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முக்கியமாக இவர் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போதான் தமிழ் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே அப்பத்தா பதறி போய் தமிழ்ச்செல்வி எந்திரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம், அப்பத்தா, மோகனா, மலர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, ஆமாம் இவர் நாடகம் ஆடுவா, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட ஏதேதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கா. அவள் வயிற்றுல வளர குழந்தை யாரோடதுன்னு யாருக்கு தெரியும்? ஏய் சேது, இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காது. நானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தமிழ்ச்செல்வியை என் கூட சேரவே விடக்கூடாதுன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதேதோ பிளான் பண்ணி தான் ஒன்று நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னதை நான் நம்ப மாட்டேன். இத்தனை நாள் அறிவு கெட்டு போய் தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வளர என்னோட குழந்தை என்னோட அம்மாவை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். உங்களோட பேச்சை கேட்டு இனிமே என் தமிழ்ச்செல்வியை சந்தேகப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்த தமிழ்ச்செல்வியை தன்னோட தோள் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட, டாக்டர் என்னோட தமிழ்ச்செல்வியை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் தமிழை சேர்த்துடுறாரு. டாக்டரும் தமிழ்ச்செல்வியை செக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. உங்களோட ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர், என்னோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. ஏன் சார் உங்களோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? அப்படி இருக்கும்போது அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிடக்கூடாதா? அவங்க ஏற்கனவே வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இதை கேட்டதும் சேது அழுதுகிட்டே, என்ன சொல்கிறீங்க டாக்டர், தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க சார், அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்க வயிற்றில் வளர குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லவும், என்ன சொல்கிறீங்க டாக்டர், அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு பதட்டத்தோட சேது கேட்க, இங்கே பாருங்க சார், இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக குழந்தைக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைய நீங்கள் முழுசாக பார்க்க முடியாத நிலமை ஆகிடும். இனிமேலாவது உங்களோட ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆமாம், அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், இல்லை டாக்டர், அவன் வேலைக்கு போகிறான்னு சேது சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, வேலைக்கு போகிறாங்களா? அவங்களோட உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு எங்கேயும் போகக்கூடாது. வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ், நட்ஸுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக சார் கர்ப்பமாக இருக்கும்போது வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் சார் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. அவங்க குழந்தை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று கிடைச்ச பிறகு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு குழந்தைய கவனிக்காமல் வேலைக்கு போகிறதும் வேலைக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுமா குழந்தைக்கு தேவையான ஹெல்த் ஃபுட் கொடுக்காமலேயே நீங்கள் விட்டுடுறீங்க. இனிமேலாவது உங்களோட ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கள வேலைக்கு அனுப்புனா உங்களோட குழந்தை உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இல்லை டாக்டர், கண்டிப்பாக என்னோட மனைவியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். என்னோட அம்மா எனக்கு வேணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது அழுதுகிட்டே சொல்லவும், ஓகே சார், உங்களோட ஒய்ஃபை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ அவங்களுக்கு 5 மாதம் ஆகுது. ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லவும், மேடம், என்னோட குழந்தைய நான் ஸ்கேனில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஓ தாராளமாக பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் கூட்டிகிட்டு போய் தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேனில் குழந்தைய பார்த்ததும் சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பக்கத்திலேயே பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி, தமிழ், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை சந்தேகப்பட்டு பேசிட்டேன். அது என்னோட தப்பு தான். எனக்கு நீ நல்ல பாடம் புகட்டிட்ட. உலகத்தில் ஒரு ஆம்பளை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் இருந்து உன்னை கேவலப்படுத்தி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ். அங்கே பாரு, நம்மளோட குழந்தை ஸ்கேனில் தெரியுது. என்னோட அம்மாவே வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு தமிழ், இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியோ
அது போகட்டும். இனிமே நீ என்னோட மனைவியா என் கூடவே இருக்கணும். அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் நான் விவாகரத்து கேட்டிருந்தேன்ல, அதையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை, இனிமே நீ எந்த வேலைக்கும் போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும், வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ராஜாங்கம் வீட்டுக்கு சேது கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு சேது வரவும் ராஜாங்கம் வந்துட்டு, என்ன சேது, தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர என்னோட குழந்தைய நான் பார்த்தேன்ப்பா, நம்ம வீட்டு வாரிசை பார்த்தேன், என்னோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சேது சொல்லவும், இந்த பக்கம் தாமரை வந்துட்டு, எம்மா என்னம்மா இது, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தை என்னோடது கிடையவே கிடையாதுன்னு சொன்ன மாமா இப்போ என்னடானா அப்படியே மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், என்ன சேது, பொண்டாட்டி மேலே புதுசாக அக்கறையெல்லாம் வந்திருக்கு போல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் வயிற்றுல வளர குழந்தை என்னோடது கிடையவே கிடையாதுன்னு என்னென்னமோ பேசுனேன், இப்போ அப்படியே மாற்றி பேசுகிற, அப்படி என்ன அவ உன்னை மயக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏய் சாவித்திரி, இன்னொரு தடவை நீ தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் தப்பாக பேசுனன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, அடுத்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட பேசவும், அப்பா அவங்க கிடக்குறாங்க, அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது, நீங்கள் விடுங்கப்பா, தமிழ்ச்செல்வி இனிமே நம்ம கூட தான்ப்பா இருப்பா, என்னோட மனைவியா அந்த வீட்டில் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்கே பாரு சேது, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச்செல்வி விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது உன்னோட இஷ்டம்ப்பா, உன்னோட வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு எனக்குமே எந்த தகுதியும் கிடையாது, நீ சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே எங்களுக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை தன்னோட சின்ன மருமகளா ராஜாங்கமும் ஏற்றுக்கிடுறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ரா வந்துட்டு, எம்மா என்னம்மா, கடைசியில் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அந்த கார் செட்டில் இருக்கோம், இவ என்னடானா எல்லார் மனசுலையும் இடத்த பிடிச்சிக்கிட்டு சேதுவும் அவள் வயிற்றுல வளர குழந்தை தான் குழந்தைதான்னு ஏற்றுக்கிட்டு அவள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாமா, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அவள் போஸை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்லத்தான் போகிறா, அதுக்கப்புறம் நாமளும் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாத நிலைமை தான் வரப்போகுது அப்படின்னு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், இருடி, அது எப்படி அவ இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்துடுறான்னு நானும் பார்க்குறேன், நம்ம இங்கே இந்த கொட்டையில் இருப்போம், அவள் வீட்டுக்குள்ளே போய் குழு குழுன்னு ஏசியில் இருப்பாளா, கேவலம் வேலைக்காரியெல்லாம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கா, அந்த தமிழ்ச்செல்வி எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமாம்மா, எப்படியாவது நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் அடுத்த திட்டத்துக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க.